அடுத்து சிறப்புரை கல்வியாளர் ஜனாப் CMN சலீம் MA அவர்கள், நிறுவனர் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்ககம். சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் CMN சலீம் அவர்களுக்கு முகமதியா பள்ளிகளின் தலைவர் ஜனாப் ST முகமது ஷாஜகான் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக பாரம்பரியமும் பண்பாடும் மிகுந்த பெருமைகளும் நிறைந்த சித்தார்கோட்டை முகமதியா பள்ளியினுடைய முப்பெரும் விழா நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் இறைவனுடைய அருளை பெற்று இந்த பகுதியினுடைய மக்களுடைய பேராதரவோடு சமுதாயத்தினுடைய முன்னவர்கள் முன்னிலையில் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பெருமை மிகுந்த இந்த பள்ளியினுடைய இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய சமுதாய புரவலர்களே, இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த பகுதியினுடைய மக்களினுடைய மேம்பாட்டிற்காகவும் தொடர்ந்து பல அர்ப்பணிப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாய புரவலர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்களே, மாணவர்களே, மாணவிகளே, நம் அனைவரின் மீதும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு மிகுந்த பெற்றோர்களே, மாணவர்களே, ஒரு சிறிய நேரத்துக்கு அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்விலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சில வழிமுறைகளை நான் இந்த மேடையிலே பதிவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும். உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வந்துடும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும், உங்கள் சந்ததிகள்லேயே மாற்றம் வந்துடும், உங்கள் சந்ததிகளே மாறி போயிடும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இந்த மாதிரியான விழாக்களில் தான் சந்திச்சுக்கிறதுனால நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம் உங்களுக்கு மத்தியில். நான் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து வாங்கிக்கிட்டு அப்புறம் உங்க பேச்சை தொடருங்க, பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் கவலை என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்பார்ப்புகள் என்ன? ஒரு தாயாக தந்தையாக பெற்றோருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா, என் பிள்ளை சிறந்த பிள்ளையா உருவாகி வரணும், சாலிகான பிள்ளையா உருவாகி வரணும், சரித்திரம் படைக்கக்கூடிய பிள்ளையா உருவாகி வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு தாயுடைய ஒரு தந்தையினுடைய பெரும் கனவா இருக்கு. அதுக்காக என்ன தியாகம் வேணாலும் செய்யறதுக்கு பெற்றோர்கள் தயாரா இருப்பாங்க. கனவு மட்டும் இருந்தா போதுமா? ஆசை மட்டும் இருந்தா போதுமா? இது எப்படி செயல்படுத்துறது? சிறந்த பிள்ளைகளை நீங்க உருவாக்கணுங்கிற சிந்தனை இருந்துச்சுன்னா 10 வருஷத்துல உங்க குடும்பத்தினுடைய நிலை மாறி போயிடும். உங்க குடும்பத்துல வறுமை இருக்காது, ஏழ்மை இருக்காது, பின்னடைவு இருக்காது, ஊர்ல மாற்றம் வந்துடும், சமூகத்துல மாற்றம் வந்துடும், அதன் மூலமாக நாட்டுல மாற்றம் வந்துடும், மகத்தான மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இப்ப இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல, இந்தியால இவ்வளவு தூரம் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி சிந்தித்த பெற்றோர்களின் காரணமாகத்தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 30 வருஷத்துல தமிழ்நாட்டில இருந்து படித்திருக்கக்கூடிய, குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சிருக்கிறவங்க உலகம் முழுவதும் போயிருக்கிறாங்க. உலகத்தினுடைய பெரும் பெரும் நிறுவனங்கள்ல பெரிய பொறுப்பு வகிக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் முன்னோடிகளாக இருக்கிறாங்க. இது ஒரு குடும்பத்திலேயே ஏற்படணும்.
ஒரு வீட்டிலையும் ஏற்படணும். எத்தனை நாளைக்கு கஷ்டத்தையே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, கைக்கும் வாய்க்கும் பத்தல, சம்பாதிக்கிறது பத்தல, சிரமமா இருக்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல, டாக்டருக்கே எக்கச்சக்கமா செலவாகுது, வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல, இந்த குழம்பலை எத்தனை நாளைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? அதுக்கு என்ன தீர்வு, சொல்யூஷன் என்ன? எப்படி நிலை மாறும்? வீட்டினுடைய நிலை எப்படி மாறும்? சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க மாப்பிள்ளையை போட்டு மறுபடியும் அழுத்தினீங்கன்னா அவரால் சம்பாதிக்க முடியாது, அதுக்கு மேல சிக்கல் ஏற்படும். அப்ப நீ எப்படி மாறும்? நிலை எப்படி மாறும்? உங்கள் வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வியில, வாழ்க்கையில கவனம் செலுத்துறீங்கன்னா போதும். 10 வருஷத்துல நிலை மாறிடும். 10வது படிச்சுட்டு இருக்கக்கூடிய பையன் பொண்ணு, 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய பையன் பொண்ணு 20 வயசு 22 வயசு ஆகும் போது மகத்தான உச்சத்துல போயிடுவாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா ஃபாலோ பண்றது உறுதியா ஃபாலோ பண்ணணும். ரொம்ப முக்கியமா 2 விஷயம், நேரம் குறைவா இருக்கிறதுனால 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். உங்க பிள்ளைக்கு நீங்க திரும்ப பார்க்கிற நேரம், சந்திக்கிற நேரம், சாப்பிடுற நேரம், உறங்குற நேரம், நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய முன்னவர்கள் போல நீ வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும். எங்க காசா பணமா அள்ளி விடுங்க உங்க பையன்கிட்ட. நீ வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும், சுவடு இருக்கணும், சுவடு இருக்கணும் சொல்லுங்க. 10ஓடு 11 எல்லாரும் வாழ்ந்தாங்க, வந்தாங்க, வாழ்ந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, குழந்தை பெற்றாங்க, சாப்பிட்டாங்க, மௌத்தா போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த வாழ்க்கை அல்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வாழ்க்கை இது அல்ல. முத்திரை பதித்ததாக இருக்கணும், சுவடு இருக்கணும், வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும். லெகசின்னு சொல்லுவாங்க பாருங்க ஆங்கிலத்துல. இந்த வார்த்தைய திரும்ப 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 உங்க ஆண் பிள்ளைட்டையும் பெண் பிள்ளைட்டையும் நீங்க சொல்லுங்க. என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்க. அவனுடைய நடவடிக்கையில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்க. நீங்க சொல்ற தட்டாம அந்த பிள்ளை உருவாகி வரும். அந்த பிள்ளை நேரத்தை வீணாக்காது, மூளை முடுக்கல நின்று போனை உருட்டிக்கிட்டு இருக்காது, பைக்ல தாறுமாறா போகாது, எனக்கு அந்த பைக் வேணும் இந்த பைக் வேணும்னு கேட்காது. ஒரு வயசுக்கே உண்டான எல்லா விஷயங்கள்ல இருந்தும் அது பொறுப்பு மிகுந்த பிள்ளையாக மாறி போயிடும். இந்த வார்த்தைய திரும்ப திரும்ப சொல்லும் போது, அது யார் சொல்றா? இந்த உலகத்திலே தன்னுடைய முதல் ஹீரோ தந்தை. தந்தை தான் ஒரு ஆண்மகனுக்கு முதல் ஹீரோ. அதனாலதான் தந்தை சொல்விக்க மந்திரம் கிடையாது. தமிழ் சமூகத்தில் தாய் என்பவள் நம்பிக்கை, ஆதாரம், பிடிமானம், அன்பு, அளவில்லாத அன்பு. தந்தை தான் சமூகத்தை காட்டக்கூடியவன், தந்தை தான் ஆண்மைத்தனத்தை விதைக்கக்கூடியவன், தந்தை தான் ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவன். அந்த தந்தையினுடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, நீ வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும். அப்படின்னா என்ன வாப்பான அந்த பிள்ளை கேட்க? அவனுக்கு தெரியாது சுவடுனா என்னன்னு தெரியாது. உனக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலின் மூலமாக, அறிவாற்றல், பொருளாற்றல், நீ கற்ற கல்வியின் மூலமாக, உன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக உயிர்கள் பயனுள்ள வகையிலே வாழ்ந்து விட்டு செல். நீ வாழ்ந்ததற்கான சுவடு ஏற்படும். அதுக்கு அடையாளம் சொல்லுங்க. யார மாதிரி வாழணும்? நீ யாரையெல்லாம் உன்னுடைய பாடத்திலே படிக்கின்றாயோ, உன் கல்வியிலே உனக்கு ஆசிரியர்கள் யாரையெல்லாம் உனக்கு அடையாளமாக சொல்லி தந்திருக்கிறார்களோ அவர்களை போன்று உருவாகி வா. தாய்மார்கள் இஸ்லாமிய வரலாற்றை படிங்க. எத்தனை ஆயிரம் பெண்கள் அது போன்று வாழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் பாடம், இதுதான் கல்வி. உங்க பிள்ளைகளை நெறிப்படுத்துவதற்கு இந்த மண்ணிலே வாழ்ந்த ஞானிகள் எத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களை முன்மாதிரியா காட்டுங்க. ஸ்கூல் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா சில தகவல்களை சொல்லித்தரும் பாட புத்தகங்கள். ஆனா ஒரு இலக்கை நோக்கி முனைப்படுத்துவது வேற யாரால முடியும்? தாய் தந்தையால தான் முடியும். 1200 வருஷத்துக்கு முன்னால பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு 20 வயசு பிள்ளை. நம்ம இன்னைக்கு போய் அம்மா அப்பாட்ட என்ன கேட்கிறோம்? எனக்கு அந்த மாலை வாங்கித்தா, கொலுசு வாங்கித்தா, அது வாங்கித்தா, இது வாங்கித்தா, இதைத்தான் கேட்கிறோம். ஒரு 20 வயது பெண்மணி, தன் தந்தை ஒரு பெரிய வியாபாரி. அந்த வியாபாரிகிட்ட போய் அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்க உலகம் ஃபுல்லா போய் சம்பாதிக்கிறீங்க, நிறைய காசு வச்சிருக்கீங்க, அந்த காசையெல்லாம் எனக்கு கொடுங்க,
எனக்கு பங்கா நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுங்க. இது எல்லாத்தையும் சந்ததிகளுக்கும் பயனுள்ள வகையில நான் ஆக்குறேன்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை, வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளை தன் தந்தையிடம் என்ன கேட்டிருக்குது பாருங்க. எப்போ 1200 வருஷத்துக்கு முன்னால தந்தையை கொடுத்தார். இந்த வச்சுக்க, உனக்கு ஏன்னா அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை தான், உனக்கு பங்கா வரதையும் கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்தாரு. அதை வாங்கி அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசலை கட்டினாங்க. பள்ளிவாசலை கட்டத்தோடு சும்மா இல்ல, அதுக்குள்ள ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்குனாங்க. பள்ளிவாசலை கட்டி பள்ளிவாசலுக்குள்ள ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாங்க. 1200 வருஷம் ஆச்சு இந்த நடந்துகிட்டு இருக்குது. லட்சக்கணக்கான உலகத்தரமான பட்டதாரிகள் உருவாகி வந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு பொம்பளைக்குள்ள உருவாக்கின யூனிவர்சிட்டி ஜாமியா அல் காரவைன் என்ற யூனிவர்சிட்டி மொரோக்கோ நகரத்துல, பெஸ்ட் நகரத்துல இருக்குது. வீட்டுக்கு போய் கூகுள்ல தட்டி பாருங்க. 1200 வருஷம் ஆச்சு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி ஒரு 100 வருஷத்துல, ஒரு 100-150 வருஷத்துல ஒரு பொம்பளைக்குள்ள உருவாக்குனது. லட்சக்கணக்கான உலகத்தரமான பட்டதாரிகள் உருவாகி வந்திருக்கிறார்கள். அந்த யூனிவர்சிட்டியில படிச்சவங்க மாபெரும் வரலாற்று ஆசிரியர்கள். அவங்க கட்டிட்டு அவங்க மௌத்தா போயிட்டாங்க. இந்த 2025 அது நடந்துட்டு இருக்குது. சிஎம்என் சலீம் சித்தார் ஹோட்டலில் பேசிட்டு இருக்கிறேன். உலகத்தினுடைய கல்வி வரலாறு எழுதி, உலகம் அழுகின்ற காலம் வரைக்கும் கல்வி வரலாறு எழுதினா ஃபாத்திமாங்கிற பேரை விட்டுட்டு எழுத முடியாது. உங்க பட்டதாரிகள் யாரெல்லாம் இருக்கு, கிராஜுவேஷன் நீங்க ஸ்கூல் காலேஜுக்கு போறீங்க பாருங்க, படிச்சு முடிச்சதுக்கு சான்றிதழ் கொடுக்கணுங்கிற கான்செப்டை உலகத்துக்கே காட்டி தந்ததுக்கு ஃபாத்திமா என்கின்ற பெண்மணி. இந்த கிராஜுவேஷன் அப்ப தொப்பி போடுவாங்க தெரியுமா, கருப்பு தொப்பி, அந்த தொப்பியை உலகத்துக்கு காட்டி தந்தது அவங்க தான். கிராஜுவேஷன் இப்ப கிரவுண்ட் போடுவாங்க பாருங்க, அந்த கவுனை காட்டி தந்தது அவங்க தான். அதனாலதான் ஃபாத்திமாவை பத்தி கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. The oldest academic granting institution in the world. உலகத்தின் பழமையான பட்டம் வழங்கும் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது ஒரு இஸ்லாமிய பெண் ஃபாத்திமா. 1200 வருஷம் ஆச்சு மக்களே, 1200 வருஷம் ஆச்சு. நம்ம கேட்கறது என்ன, ஒரு 25 பவுன், ஒரு 50 பவுன், ஒரு வீடு. பாப்பாட்ட போய் கேட்கறது, ஏன்னா சண்டைக்கு போறது, அது ஏன் என் தங்கச்சிக்கு மட்டும் அத்தனை பவுன் போட்டீங்க, எனக்கு போடல. இதுதான் நம்மளுடைய பெரிய இலக்கா இருந்துகிட்டு இருக்குது. வீடு கட்டுறதும் நகை சேர்க்கிறதும். ஒரு பெண்மணியினுடைய சரித்திர சாதனை கின்னஸ் புத்தகத்துல உலகத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் வாழ்ந்ததற்கான சுவடு. இப்படித்தான் பிள்ளைகிட்ட சொல்லி, நீ உலகம் முழுக்க போ, சம்பாரி. சம்பாத்தியத்துக்கு ஏதாவது தடை இருக்குதா? எந்த தடையும் கிடையாது. இந்த பெருமக்கள் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சது எல்லாத்தையும் தன் ஊருக்கு, தான் பிறந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்களுக்கு, இந்த கல்வி நிறுவனத்தை வளர்த்தெடுப்பதற்கு வாரி வழங்குறது. சம்பாத்தியத்துக்கு எல்லையே கிடையாது. நீ வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும். சுவடு இருக்கணும்னா உன்னுடைய அறிவு உலகத்தரமானதாக இருக்கணும், உன்னுடைய சம்பாத்தியம் உலகத்தரமானதாக இருக்கணும். பில் கேட்ஸை தூக்கி ஏப்பம் விடு, எலான் மாஸ்கை தூக்கி ஓரங்கட்டு. எங்க காசா பணமா இது பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு என்ன தடை இருக்குது? சரியான நியத்து, அதுதான் முக்கியமா நீங்க கவனிக்கணும். உங்க பிள்ளையினுடைய உள்ளத்துல நீங்க விதைக்கிறது என்னன்னா, உயிர்களுக்கு பயனுள்ள வாழ்வு வாழ அப்படின்னு சொல்றது இறைவனுக்கு பொருத்தமான பிடித்தமான நியத்து. இறைவனுக்கு பிடித்தமான நல்ல எண்ணத்தில் துவங்கப்பட்ட இந்த உலகத்துல எங்கேயாவது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது, பின்னடைவு சந்திச்சிருக்கின்ற ஒரே ஒரு சம்பவத்தை காட்டுங்க. 1865-70கள்ல இதே ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், மதுரை, தேனி அந்த பகுதி முழுக்க பஞ்சத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் மரணித்தார்கள், மாண்டு போனார்கள். அதை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சத்தை பார்த்த ஒருத்தர், அந்த பஞ்ச காலத்துலதான் அலங்குளத்துல இருந்தும் நாகப்பட்டினத்துல இருந்தும் கப்பல் கப்பலா மக்களா ஒருவேளை கஞ்சி ஊத்துறோம், மலேசியால வந்து ரப்பர் தோட்டத்துல வேலை செய்யும் சொல்லி மக்களை எல்லாம் அள்ளிட்டு போனது. அன்னைக்கு போனவங்க தான் மலேசியால இருக்கிறவங்க. அந்த பீரியட்ல போனவங்க இந்த பகுதியில இருந்து மலேசியால போய் ரப்பர் தோட்டத்துல வேலை செய்யற மக்களுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுத்த ஒரு தொழில் ஆரம்பிச்சாங்க. அதனால இன்னைக்கு ஹோட்டல், இந்த ஏரியா ஃபுல்லா இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் நிறைய ஹோட்டல் வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்துல போனது. தாது வருட பஞ்சம் அதுக்கு பேரு. எந்த அளவுக்கு பஞ்சம்னா, பெற்ற தாய் தன் பிள்ளையை சுட்டு தின்னால்,
பெத்த தாய் தன் பிள்ளையை சுட்டு தின்ன அவ்வளவு பெரிய பஞ்சம். இந்த மதுரையினுடைய மேற்கு பகுதி முழுவதும் 2 பேர் உருவாகி வந்தாங்க பாருங்க. இதை விட வேற என்ன எஜுகேஷன் உங்க பிள்ளைக்கு சொல்லி தரத்துக்கு? ஒருத்தர் உருவாகி வந்தார், ஞானி, சென்னையினுடைய மண்ணடியிலே வாழ்ந்தவர் ராமலிங்க அடிகளார், வள்ளலார் சாமியார் பாருங்க. வள்ளலார் உருவாகி வந்தார். என் மக்கள் எல்லாம் இப்படி பஞ்சத்தில் மடிகின்றார்களே என்று யோசித்தார். புலம்பெயர்ந்து வந்து வடலூர், கடலூருக்கு பக்கத்துல வடலூர் இருக்கு பாருங்க, அங்க ஒரு மடத்தை கட்டி, மக்களே உங்க கையில இருக்கக்கூடிய அரிசி பருப்பை கொடுங்க, விறகு கொடுங்க, காய்கறியை கொடுங்க, இந்த பஞ்சத்துல சத்து சாகின்ற மக்களுக்கெல்லாம் சோறாக்கி போடணும். 1865 முதல்ல ராமலிங்க அடிகளார் ஒரு அடுப்பு பத்த வச்சாங்க மடத்துல. 165 வருஷம் ஆச்சு. அடுப்பு அணைஞ்சிச்சா? நெருப்பு அணைஞ்சிச்சா? அணையா நெருப்புன்றதுக்கு பெயர். சாதி மதத்தை பார்க்காத, அவனுடைய கொள்கையை பார்க்காத, அவன் வைத்த பார், அவனுடைய பசியை பார். 165 வருஷமா எந்த வேறுபாடு, சாதி மத வேறுபாடு இல்லாமல் போகின்ற மக்களுக்கெல்லாம் 3 நேரமும் சோறாக்கி போடுகின்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று பாடினார் பாருங்க வள்ளலார் சாமி. இத போய் பாருங்க, நீங்க புர்கா போட்டீங்கன்னா தடுக்க மாட்டாங்க, உனக்கு பசிக்குதான் மட்டும்தான் கேட்பாங்க. வள்ளலார் சாமிகளிடம் ஆசி பெற்ற அவருடைய சீடர்கள் உலகத்தில் எங்கெல்லாம் சென்றார்களோ எல்லோரும் 165 வருஷமா அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்டி கொடுத்தார், உயிர் கொடுத்தார்னு சொல்லுவாங்க பாருங்க. பசியில தமிழ் சமூகம் செத்து மடிந்ததை கண்ட வள்ளலார் சாமிகள் எடுத்த முயற்சி. இன்னைக்கும் கடலூர் மாவட்டத்தில் மாட்டு வண்டி போகும், வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு காய்கறி விறகு எல்லாத்தையும் போட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. அணையா நெருப்பு, அணையல அடுப்பு. 165 வருஷமா அணையல. அதே பஞ்ச காலத்துல பிரிட்டன்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில இருந்து ஒரு சிவில் இன்ஜினியர் வந்தார். உங்க பிள்ளைக்கு பாடம் நடத்து, இதுதான் பாடம், இதுதான் கல்வி, பாதை மாறாமல் உங்கள் பிள்ளைக்கு கூர்படுத்தக்கூடிய கல்வி. பாக்கியெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் சிலபஸ் தரும். ஒரு சிவில் இன்ஜினியர் வந்தார், வெண்ணி குயிக்கின்ற சிவில் இன்ஜினியர். இந்த மக்களுடைய பஞ்சத்திலே மக்கள் செத்து மடிவதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்தார். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கம்பம் கூடலூர் இருக்கு பாருங்க, அந்த கம்பம் கூடலூருக்கு மலையில ஏறி பார்த்தார். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய 40 விழுக்காடு மழை நீர் அந்த பக்கம் கேரளால கடந்து அரபிக்கடல்ல போய் கலக்குது. விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் தேவையான நன்னீர் 40 விழுக்காடு நன்னீர் அந்த பக்கம் போகுது. அந்த தண்ணியை கொஞ்சம் கிழக்க திருப்பணும்னா இந்த பகுதி முழுக்க மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, இந்த பகுதி முழுக்க பஞ்சத்திலிருந்து மக்கள் விடுபடுவார்கள், விவசாயம் நடக்கும் அப்படின்னு முடிச்சு என்ன பண்றாரு, ஒரு ஃபைல ரிப்போர்ட் பண்ணி ராணிக்கு அனுப்புறாரு. அப்ப ராணியினுடைய ஆட்சி தானே, ராணி பார்த்துட்டு நிதி உதவி பண்ணினுச்சு. இங்க இருந்தெல்லாம் ராமநாதபுரத்துல இருந்தா மக்கள் போனாங்க. முல்லை பெரியார் அணை இருக்குது பாருங்க, அந்த அணையை கட்டுவதற்கு எல்லா வேலையும் முடிச்சு கடைசியில அணையை கட்டி முடிச்சு போற நேரத்துல மழை பெஞ்சு எல்லாம் அடிச்சு வீணா போயிடுச்சு. பல நூறு மக்கள் தொழிலாளர்கள் இறந்து போனாங்க, கட்டினதெல்லாம் போச்சு. ராணி என்ன பண்ணிடுச்சு, இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்னு சொல்லிடுச்சு. விட்டானாண்டாலு நேரா லண்டனுக்கு போய் தான் வீட்டை வித்து தன் நண்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்கா அவங்கள்ட்ட இருக்க பொருட்களை எல்லாம் வித்து கடன் வாங்கி தெரு தெருவா வசூல் பண்ணி நானே நின்று கட்டுறேன், மறுபடியும் வந்து தொழிலாளர்கள் எல்லோரையும் சேர்த்து கட்டினானதான் முல்லை பெரியார் அணை. அதனாலதான் 160 வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய கொள்ளு பேரை வந்தாங்க. இங்க யார், வெண்ணி குயிக் என்ற அதிகாரியுடைய கொள்ளு பேரங்க 2 பேரு லண்டன்ல இருந்து வந்தாங்க. அந்த கொள்ளு பேருங்க 2 பேர்த்தையும் அந்த தேனி மாவட்ட மக்கள் தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு ஊர்வலம் போனாங்க. தன் பிள்ளைக்கு இன்னைக்கு வெண்ணி குயிக் என்ற பெயர் வைக்கிறாங்க. வாழ்ந்ததற்கான சுவடு. அவன் சாதி மதத்தை எல்லாம் பார்க்கல, மனிதர்கள் பஞ்சத்தில் இருக்கின்றார்கள், அதுக்கு நிரந்தர சொல்யூஷன் என்ன, உதவி செய்யல, சோறு போடல. நல்லா கவனிங்க, சோறு போடல. இந்த டேமை கட்டுனா நீரை திருப்ப முடியும், நீரை திருப்பினா இந்த 10 மாவட்டங்கள் விவசாயம் பண்ண முடியும்.
அந்த விவசாய வேலைகள் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகுதான் மலேசியாவுக்கு போறது நிறுத்தப்பட்டுச்சு. வெண்ணி குயிக் உங்க பிள்ளைக்கு பாடமா இருக்க வேண்டாமா? அதனால வாழ்ந்ததற்கான சூழல். ஏன் இந்த ஸ்கூலை கட்டினது யாருக்காவது சிந்தனை வருமா? 1905 பிரிட்டிஷாருடைய ஆட்சியில சித்தார்கோட்டை பள்ளிவாசல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு திண்ணை பள்ளியை காட்டுன்னு சொல்லி முகமது இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஆஜியாருக்கு ஞாபகம் யாருக்கு சிந்தனை வருமா? 120 வருஷம் ஆச்சு. நினைச்சு பார்த்துப்பாங்களா? 100 வருஷம் கழிச்சு 120 வருஷம் கழிச்சு இந்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்களை உருவாக்கும். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க. என் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும், இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய பிள்ளைகள் படித்து பட்டம் பெறணும். இந்த ஒரு நீயத்து இருக்குது பாருங்க. இன்னமல் ஆமாலும் நீயா எண்ணம் போல வாழணும். அதுக்காகத்தான் சொன்னேன், நல்ல எண்ணத்தை விதைக்கணும். நல்ல எண்ணத்து மாதிரி நீங்க தாய் தந்தை கொடுக்கக்கூடிய அந்த சொத்து மாதிரி இந்த உலகத்துல எந்த சொத்தும் கிடையாது. நல்ல எண்ணத்தை 120 வருஷத்துக்கு முன்னால திண்ணை பள்ளிக்கூடமாக இருந்தது. பிறகு இந்த ஊர் முன்னோர்கள் அவர்கள் இந்த நிறுவனத்தை வளர்த்தெடுக்கணும்னு சொல்லி இந்த 120 வருஷமா அவர்கள் செய்திருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு ஒரு காலத்திலையும் இந்த பள்ளிக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்து வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் படித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நல்ல நீயத்துல துவங்கப்பட்டது, தோற்பதாக சரித்திரமே கிடையாது. அது இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் அப்படிங்கிற வேறுபாடே கிடையாது. இறைவன் மனிதருக்கு விதித்திருக்கக்கூடிய விதிமுறை, இந்த பூமியில விதிமுறை. நல்ல எண்ணத்தோடு நீ துவங்கு. அது என்ன வாகனங்கிறத நான் முடிவு பண்ற ரப்புல் ஆலமீனுடைய வாக்கு. அதனால பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது, நீ வாழ்ந்ததற்கான சூழல் இருக்கணும். ஆயிரக்கணக்கான அடையாளங்களை காட்டலாம், குறைவான நேரத்தை சொல்ற வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும், லெகசி இருக்கணும். அறிவை தேடு, பொருளை தேடு. அறிவையும் பொருளையும் அடுத்து வரக்கூடிய மக்களுக்காக கொடு. இரண்டாவது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு, பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தீங்கன்னா அவன் தொட்டது எல்லாம் சக்சஸ் ஆகும். அவன் எதை தொட்டாலும் சக்சஸ் ஆகும். என்ன கன்சிஸ்டன்சி? நிலைத்தன்மை. எது ஒன்றை செய்தாலும் சரி அதை தொடர்ச்சியாக செய். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சின்ன அமலா இருக்கட்டும் அதை இடைவிடாமல் செய். இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை பாருங்க, முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பாருங்க. காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். உலகம் அழிகின்ற காலம் வரைக்கும் அதுதான் சட்டம். உலகம் அழிகின்ற காலம் வரைக்கும் சித்தார்கோட்டையில் 5 மணிக்கு பாங்கு கொடுச்சோம். நம்ம இருப்போம் 50 வருஷம் கழிச்சு பாதி பேர் இருக்க மாட்டோம். ஆனா உலகம் அழிகின்ற காலம் வரைக்கும் சித்தார்கோட்டையில 4:30 மணிக்கு 5 மணிக்கு கரெக்டா அல்லாஹு அக்பர் 12:30 மணிக்கு பாங்கு ஒழிச்சிடும். நிலைத்தன்மை. எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி அதை இடைவிடாமல் செய். 4:30 மணிக்கு எந்திரிக்கிற பிள்ளைகளுக்கு வழக்கமாக்குங்க. படிப்பதற்கான நேரம் இரவு நேரம் அல்ல, நல்ல கவனிங்க, இரவு நேரம் அல்ல, அதிகாலை நேரம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மனிதர்களுடைய சிந்தனையிலே புது புது வெளிப்பாடுகள் வெளியாவதற்கான நேரம், சிந்திக்கின்ற நேரம், கற்கின்ற நேரம் அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரத்தில் இரவிலே விரைவாக உறங்குவதை வழக்கமாக்குங்க. 12 மணி வரைக்கும் போனை உருட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன மாற்றம் வரும்? வீட்டுல அம்மா உருட்டுறாங்க, அத்தா உருட்டாரு, வெளிநாட்டுல இருந்து பேசி முடிக்கிறதுக்கே 12:30 1 மணி ஆயிடுது. இதல்ல வாழ்க்கை. அது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த வீட்டில் இரவு நேரம் அதிகமாக விழித்திருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய அருள் எடுக்கப்பட்டு விடும். கணவன் மனைவிக்கு மத்தியில் அதிகமான சண்டை நடக்கும். வீட்டுல பிள்ளைகள் சொல்றதை கேட்காது, எப்ப பார்த்தாலும் பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கும், விவாதங்கள் ஜாஸ்தியா இருக்கும், மருத்துவத்துக்கு அதிகமான செலவாகும். ஏன்? எதனால இது ஏற்படுது? இரவில் அதிகமான நேரம் நீங்கள் விழித்திருப்பது. 9 மணி 10 மணிக்கு பிள்ளைகள் உறங்குவதை வழக்கமாக்குங்க. அதுக்கு நீங்க முதல்ல தூங்கணும். கல்வியில ஜெயிக்கணும், பொருளாதார மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. விரைவாக உறங்கி விரைவாக, அதே போன்று அதிகாலையில் அதிகமாக தூங்கக்கூடிய வீடுகளுக்கு அருள் இல்லாமல் போயிடும். 5 மணி மேல யாரு அதுக்கு பேர் தூக்கம் கிடையாது. ஆமா, பின்னிரவு தூக்கம் தூக்கம் அல்ல, முன்னிரவு தூக்கம் தான் தூக்கம். பின்னிரவு தூக்கம் தண்டனை, இட்ஸ் பனிஷ்மெண்ட். 7 மணி வரைக்கும் தூங்குறாங்க, 8 மணி வரைக்கும் தூங்குறாங்கன்னா அது லானத்தது, தண்டனை. அது ஒரு நாளும் தூங்காதீங்க, மனித உடல் அதுக்கு பழக்கப்பட்டது கிடையாது. அதனால விரைவாக உறங்கி விரைவாக எழுந்திருப்பதை வழக்கமாக்குங்கள். கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயத்துல
எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் கம்மியா வருது, ஜாஸ்தியா வரல அப்படின்னா ஒரு நாள் கொஞ்சமா படி, தொடர்ச்சியா படி. கன்சிஸ்டன்சி. வியாபாரத்துல பறக்கத்துல எத்தனை மணிக்கு நீ கடை திறக்கிற? ஒரு நாளைக்கு 6 மணிக்கு திறக்கிறது, இன்னொரு நாளைக்கு 9 மணிக்கு திறக்கிறது. அதல்ல, 6 மணிக்கு திறக்கிறது கன்சிஸ்டன்சி, வழக்கமாக்கு. இந்த நிலைத்தன்மை இருக்குது பாருங்க, இந்த நிலைத்தன்மை உச்சத்துக்கு கொண்டுட்டு போகும். தொழில், கல்வி, சமூக வேலைகள் எல்லாத்தையும் சரி நிலையானதா செய்யணும். ஒரு நாள் செய்யறது, ஒரு நாள் உச்சத்துக்கு போறது, மறுநாள் படுத்து தூங்குறது. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா ஆர்வத்தோடு போய் ஆர்வ கோளாறுல போய் உடனே செய்யுது, அடுத்தான் போட ஒண்ணு சரியா இல்லைன்னு படுத்துங்கிறது. அப்படி இல்ல. உம்மத்தன் வசத்தன், இந்த உம்மத் நடுநிலை சமூகம். எல்லாவற்றிலையும் நடுநிலையை பேணும். உணவு, உண்ணுதல், உடுத்துதல் எல்லாத்திலையும், கொடுத்தல் எல்லாத்திலையும் நடுநிலையை பேணும். கன்சிஸ்டன்சி தான் ஒரு சமூகத்தை, இது சமூகத்தினுடைய குணமா மாறணும், மாற்றம் ஏற்படும். சரி, ரெண்டையும் செஞ்சிடறோம். லெகசி ஏற்படுத்தணுங்கிறதை பிள்ளைகளுக்கு விதைச்சிடறோம், கன்சிஸ்டன்சியை பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துறோம். இனிமே ராத்திரில ரொம்ப நேரம் முடிச்சிருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். அதிகாலையில் எந்திரிக்கிறதுக்கு பழக்கப்படுத்திடுறோம், தொழுகையை பழக்கப்படுத்திடுறோம், சஜிதா செய்யக்கூடிய நேரத்தை அதிகரிக்கிறோம், இறைவன் உடனான தொடர்புகளை அதிகரிக்க சொல்றோம், பிரார்த்திக்க சொல்றோம். எப்படி ஜெயிக்கிறது? என்ன செய்யணும்? கல்வியிலிருந்து துவங்குங்க. எல்லா மாற்றமும் கல்வியின் மூலமாகத்தான் ஏற்படுத்த முடியும். சரியா? ஒரு வீட்டுல மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா only through education, knowledge தான் மாற்றி அமைக்க. அறிவில்லாத பொருளாதாரம் ஆபத்தானது, நிலையானது அல்ல. அறிவோடு கூடிய பொருளாதாரம், நாலேஜ் எக்கானமி. அதனால பிள்ளைங்க படிக்கணும். எது வரைக்கும் படிக்கணும்? பிள்ளைங்க எப்படி சொல்லி தரது? இந்த பிள்ளைங்க உட்கார்ந்து கூடிய பசங்க இருக்கிறாங்க பாருங்க, அப்படியே அண்ணாந்து பார்க்க சொல்லுங்க. வானத்தை வீட்டுல போட்டு வச்சு அண்ணாந்து பார்த்து, இங்க இருந்து 400வது கிலோமீட்டர்ல ஒரு வீடு தொங்கிக்கிட்டு இருக்குது. நான் கதை சொல்லல, உண்மையை சொல்றேன். இங்க இருந்து 402, 403வது கிலோமீட்டர்ல ஒரு வீடு சுத்தி வந்துகிட்டே இருக்குது. அதுல ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அமெரிக்கால இருந்தும், ரஷ்யால இருந்தும், அரபு நாடுகள்ல இருந்தும் போனவங்க இருக்கிறாங்க. இந்த ஆண் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. நீ அந்த வீட்டுக்கு போவானமான்னு கேளுங்க. நீ அந்த வீட்டுக்கு போ. அவனுக்கு ஒரு மாதிரியா சிம்புன்னு இருக்கும். இப்ப நைட் சொன்னீங்கன்னு நைட் ஃபுல்லா தூங்க மாட்டேங்க. ஏன்னா ஆண் பிள்ளை ஒரு மாதிரியா ரிசீவ் பண்ணும், பெண் பிள்ளை ஒரு மாதிரியா ரிசீவ் பண்ணும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஆண் பிள்ளைக்கு என்ன தேவை? அவனுக்கு உசுப்பேத்தணும். உசுப்பேத்தினீங்கன்னா போதும். ஆமா, வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைட்ட வந்து உன்ன மாதிரி உழைப்பாளி உலகத்திலே கிடையாது, உன்ன மாதிரி அன்பானவன் உலகத்திலே கிடையாது. நான் உடனே இவன் உண்மையை சொல்றாளா பொய்யை சொல்றாளான்னு தெரியலையே. அவனுக்கு அந்த வார்த்தை இருக்குது பாருங்க, ஆணுடைய ஜீன் அப்படியே கவ்வி பிடிக்கும். ஒரு தொழில் செஞ்சேன், அது கொஞ்சம் டல்லா ஆயிடுச்சு, நீ கொடுத்த நகையெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, அப்படியா விடுறா, பார்த்துக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல ஆளே கிடையாது. சரண்டர், டோட்டல் சரண்டர். அதையா சொல்லும்? நீ உருப்பட மொச பிடிக்கிற நான் மூஞ்ச பார்த்தா தெரியாது, அப்படியே போயிடும். ஆணுக்கு தேவை என்ன அப்படின்னா உசுப்பேத்துறது, தன்னம்பிக்கை கொடுத்தல். இந்த உலகத்திலேயே அதிகமான நம்பிக்கைக்குரியவள் மனைவி. ஒரு ஆணுக்கு தாய் நம்பிக்கை தான், ஆனா ரகசியங்களை பகிர முடியாது. மனைவியிடம்தான் ரகசியங்கள், ஆதரவுகள், சாய்வதற்கான தோல். உலகத்திலேயே நம்பிக்கையானவள் மனைவி. அந்த மனைவியினுடைய வார்த்தை வரும்போது மகத்தான சாதனையாளராக மாறான். நீங்க சாதிச்சிருக்கக்கூடிய யார வேணாலும் பாருங்க, அவர்களுக்கு பின்னால் தூணாக, துணையாக, நம்பிக்கையான ஒரு மனைவி இருந்திருப்பாள், ஒரு பெண் இருந்திருப்பாள். அவனால மட்டும்தான் சாதிக்க முடியும். வீட்டுல சிக்கல் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணும் வெளியில சாதிக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்ப ஆண் பிள்ளைக்கு தேவையான உசுப்பேற்ற இந்த பையனை பிடிச்சி நீ போக வேணாமான்னு கேளுங்க. நான் போறதுக்கு என்னமா செய்யணும்னு கேட்பான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூணையும் படி. இங்க இருந்து நேரம் நீ இஸ்ரோக்கு போகலாம், இஸ்ரோல இருந்து நாசாக்கு போகலாம், நாசால இருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுக்கு பேர், அந்த வீட்டுக்கு பேர், அந்த வீட்டுக்கு போயிடலாம். 5 வருஷத்துல இந்த பிளஸ் 2 படிக்கக்கூடிய பசங்களை 5 வருஷத்துல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படி, எம்எஸ்சி பிசிக்ஸ் படி, ஸ்பேஸ் சயின்ஸ் படி, அஸ்ட்ரோ பிசிக்ஸ் படி, முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதெல்லாம் தூசியா எழுதிடலாம். அருமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. சித்தார் கோட்டையில இருந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் உருவாகி வர வேண்டாமா?
வன்மையா யாருக்கெல்லாம் வரணும்? தான் புள்ள வந்துட்டு வானியல் விஞ்ஞானியா உருவாகி வரணும். பசங்க நான் சொன்னது காதுல விழுந்துச்சா? காதுல விழுந்துச்சா? எல்லாம் சரிதான். ஆனா நீங்க மேத்ஸ் படிக்க சொல்றீங்களா, பிசிக்ஸ் படிக்க சொல்றீங்களா, அதுல சிக்கலா இருக்குது. சாதாரண மேட்ரு. ராக்கெட்ல போகலாம். அபுதாபியில இருந்து ஒருத்தர் போனார் பாருங்க, சுல்தான் அல் நையாஜின்னு ஒருத்தர் 3 மாசம் அங்க தங்கி இருந்தாரு. தங்கி இருந்து பெருநாள் நேரத்துல அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் மக்கா மதீனாக்கு வந்துச்சு. அப்படியே சுத்திக்கிட்டு ரெண்டையும் ஒரே ஃப்ரேம்ல போட்டோ எடுத்துருக்காரு பாருங்க. நெட்ல இருக்கும் பாருங்க. அது பக்கத்து பக்கத்து வீடு மாதிரி இருக்குது. மக்கா மதீனாவும். அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணார் தெரியுமா? சுல்தான் அல் நையாஜி அல்லாஹ் திருமறையில எதை ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கானோ அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணார். விண்ணுலகத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களுடைய உள்ளங்கள் ஏன் சுருங்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணார். 3 மாசம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணார். இந்தியாவுக்கு யார் தேவை? ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் தேவை. இஸ்ரோக்கு. ஏன் இந்த ஸ்கூல்ல இருந்து உருவாக்க உங்க பிள்ளைகிட்ட சொல்லி விடுங்க. நாளையில இருந்து நான் சொன்னதை விளைச்சி விடுங்க. அவனுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சிரமமா இருக்குதா? முழு பாடமும் யூடியூப்ல இருக்குது. நல்ல ஆசிரியர்கள் இங்க இருக்கிறாங்க. பிசிக்ஸ் சிரமமே கிடையாது. தாயும் தந்தையும் சொந்தத்துலதான் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லலாம். பொம்பளை புள்ள படிக்குது, பயோமெடிக்கல் சயின்ஸ் படி. நீட்டுக்காகவே 2 வருஷம் 3 வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாத. 5 வருஷம் கோர்ஸ் இருக்குது பயோமெடிக்கல் சயின்ஸ். மருத்துவ ஆராய்ச்சியாளரா மாறு. நோய்க்கு மருந்து கண்டுபிடி, கேன்சருக்கு மருந்து கண்டுபிடி, கிட்னி ஃபெயிலியருக்கு மருந்து கண்டுபிடி. அதுதான் ஒரு முஸ்லீம் மூமினுக்கான கடமை. மருந்து கொடுப்பதல்ல, மருந்து கண்டறிவது, கண்டறிவது, கண்டறிவது. அதை கண்டுபிடி. கால்நடைகளுக்கு இறைவன் சொல்லி தந்திருக்கான். ஒரு பூனைக்கு வயிற்றுக்கு கோளாறுனா கரெக்டா போயிட்டு குப்பமணியை சாப்பிடுது. யார் சொல்லி தந்தா? ஒரு பூனைக்கு அஜீரணம் ஏற்பட்டா குப்பமேனியை சாப்பிட்டு 2 முன்னங்காலை நீட்டிட்டு படுத்திருக்குது. பூனை வணங்கிட்டு அதுக்கு பேரு. யார் சொல்லி தந்தது? ஒரு நாய்க்கு உடம்பு சரியில்லை, வயிற்றுக்கு கோளாறு அப்படின்னு அருகப்புள்ள போய் சாப்பிடுது. யார் சொல்லி தந்தாத? கால்நடைகளுக்கு இறைவன் ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறான். மனிதர்களுக்கு நீ தேடி தெரிந்து கொள். ஏன் கீழே கேன்சர் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தயாரிக்க மாட்டீங்களா? இங்க வந்தா உதவி செய்யறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்களே. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அள்ளி கொட்டுது. சவுதியில இருக்கக்கூடிய அத்தனை யூனிவர்சிட்டிஸும் பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய். படிப்பதற்கு பணம், வேலைக்கு அல்ல, ஆராய்ச்சி செய்வதற்கு பணம். அதனால இதுதான் வாழ்வதற்கான சுவடு ஏற்படுது. அன்பு சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் சொன்னதை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். லெகசி, லெகசி, லெகசி. வாழ்வதற்கான சுவடு இந்த மண்ணிலேயே அடையாளங்கள் இருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அதற்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். கன்சிஸ்டன்சி. எந்த வேலையை செஞ்சாலும் சரி தொடர்ச்சியாக செய்யும். அறவயிறு சாப்பிடு. வாழ்வு முழுவதும் அறவயிறு சாப்பிடு. ஒரு நாளைக்கு வச்சு கட்டிட்டு மறுநாளைக்கு பட்டியா கிடக்காது. வாழ்வு முழுவதும் அறவயிறு சாப்பிடு. காலையில் எந்திரிப்பதை வழக்கமாக்குங்கள். இரவில் விரைவாக தூங்கு. நைட்ல உட்கார்ந்து படிக்காத. அதிகாலையில் எந்திரிச்சு படி. சிரமமா இருக்குதா? பிரிச்சு 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 டெய்லி கொஞ்சம் படி. சாத்தியப்படுத்தும். அதோடு சேர்த்து அவருடைய உணவு முறையை சரி செய்யுங்கள், வாழ்க்கை முறையை சரி செய்யுங்கள். மகத்தான தலைவர்கள், அறிஞர்கள் இந்த மண்ணிலிருந்து உருவாகி வருவாங்க. இந்த நாட்டுக்கு தேவை பட்டதாரிகள் அல்ல. படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது கம்பெனியில போய் வேலை செய்யணும், ஐடி கம்பெனியில போய் வேலை செய்யணும், அதல்ல இலக்கு. ஆமா, அது பிழைப்பது. அது கல்வி அல்ல, அது பிழைப்பு. சர்வைவல், சர்வைவல் அல்ல, ரிவைவலிசம். ரிவைவலிசம் புனரமைப்பு, புரட்சி. ஆராய்ச்சியாளர்கள் தான் தேவை. தமிழ்நாட்டுக்கு தேவை ஆராய்ச்சியாளர்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஆராய்ச்சி, அப்துல் கலாமை போன்ற ஆராய்ச்சியாளர்கள் தான் தேவை. அந்த ஆராய்ச்சியாளர்களை இந்த பள்ளியிலிருந்து, உங்கள் வீடுகளிலிருந்து, பெருமக்களுடைய ஆதரவோடு உருவாக்கி எடுக்க வேண்டும் என்ற அந்த வீம்போடு வேட்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று சொல்வோம். அந்த வேலைகளை சரியாக செய்வோம். இறைவனுடைய உதவிகள் வரும். மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். நிலைத்தன்மை. எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி, அதை இடைவிடாமல் செய். 4:30 மணிக்கு எந்திரிக்கிற பிள்ளைகளுக்கு வழக்கமாக்குங்க. படிப்பதற்கான நேரம் இரவு நேரம் அல்ல. நல்ல கவனிங்க, இரவு நேரம் அல்ல, அதிகாலை நேரம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மனிதர்களுடைய சிந்தனையிலே புது புது வெளிப்பாடுகள் வெளியாவதற்கான நேரம், சிந்திக்கின்ற நேரம், கற்கின்ற நேரம் அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரத்தில் இரவிலே விரைவாக உறங்குவதை வழக்கமாக்குங்க. 12 மணி வரைக்கும் போனை உருட்டிக்கிட்டு இருந்தானே என்ன மாற்றம் வரும் வீட்டுல? அம்மா உருட்டுறாங்க, அத்தா உருட்டாரு, வெளிநாட்டுல இருந்து பேசி முடிக்கிறதுக்கே 12:30 1 மணி ஆயிடுது. இதல்ல வாழ்க்கை. அது
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த வீட்டில் இரவு நேரம் அதிகமாக விழித்திருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய அருள் எடுக்கப்பட்டு விடும். கணவன் மனைவிக்கு மத்தியில் அதிகமான சண்டை நடக்கும். வீட்டுல பிள்ளைகள் சொல்றதை கேட்காது, எப்ப பார்த்தாலும் பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கும், விவாதங்கள் ஜாஸ்தியா இருக்கும், மருத்துவத்துக்கு அதிகமான செலவாகும். ஏன், எதனால இது ஏற்படுது? இரவில் அதிகமான நேரம் நீங்கள் விழித்திருப்பது. 9 மணி 10 மணிக்கு பிள்ளைகள் உறங்குவதை வழக்கமாக்குங்க. அதுக்கு நீங்க முதல்ல தூங்கணும். கல்வியில ஜெயிக்கணும், பொருளாதார மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. விரைவாக உறங்கி விரைவாக, அதே போன்று அதிகாலையில் அதிகமாக தூங்கக்கூடிய வீடுகளுக்கு அருள் இல்லாமல் போயிடும். 5 மணி மேல யாரு, அதுக்கு பேர் தூக்கம் கிடையாது. ஆமா, பின்னிரவு தூக்கம் தூக்கம் அல்ல, முன்னிரவு தூக்கம் தான் தூக்கம். பின்னிரவு தூக்கம் தண்டனை, இட்ஸ் அ பனிஷ்மென்ட். 7 மணி வரைக்கும் தூங்குறாங்க, 8 மணி வரைக்கும் தூங்குறாங்கன்னா அது லானத்தது, தண்டனை. அது ஒரு நாளும் தூங்காதீங்க, மனித உடல் அதுக்கு பழக்கப்பட்டது கிடையாது. அதனால விரைவாக உறங்கி விரைவாக எழுந்திருப்பதை வழக்கமாக்குங்கள். கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயத்துல எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் கம்மியா வருது, ஜாஸ்தியா வரல அப்படின்னா ஒரு நாளும் கொஞ்சமா படி, தொடர்ச்சியா படி. கன்சிஸ்டன்சி. வியாபாரத்துல பறக்கத்துல எத்தனை மணிக்கு நீ கடை திறக்கிற? ஒரு நாளைக்கு 6 மணிக்கு திறக்கிறது, இன்னொரு நாளைக்கு 9 மணிக்கு திறக்கிறது. அதல்ல, 6 மணிக்கு திறக்கிறது கன்சிஸ்டன்சி, வழக்கமாக்கு. இந்த நிலைத்தன்மை இருக்குது பாருங்க, இந்த நிலைத்தன்மை உச்சத்துக்கு கொண்டுட்டு போகும். தொழில், கல்வி, சமூக வேலைகள் எல்லாத்தையும் சரி நிலையானதா செய்யணும். ஒரு நாள் செய்யறது, ஒரு நாள் உச்சத்துக்கு போறது, மறுநாள் படுத்து தூங்குறது. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா ஆர்வத்தோடு போய் ஆர்வ கோளாறுல போய் உடனே செய்யுது, அடுத்தான் போட ஒண்ணு சரியா இல்லைன்னு படுத்து தூங்குறது. அப்படி இல்ல. உம்மத்தன் வசத்தன், இந்த உம்மத் நடுநிலை சமூகம். எல்லாவற்றிலையும் நடுநிலையை பேணும். உணவு, உண்ணுதல், உடுத்துதல், எல்லாத்திலையும் கொடுத்தல், எல்லாத்திலையும் நடுநிலையை பேணும். கன்சிஸ்டன்சி தான் ஒரு சமூகத்தை, இது சமூகத்தினுடைய குணமா மாறணும், மாற்றம் ஏற்படும். சரி, ரெண்டையும் செஞ்சிடறோம். லெகசி ஏற்படுத்தணுங்கிறதை பிள்ளைகளுக்கு விதைச்சிடறோம், கன்சிஸ்டன்சியையும் பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துறோம். இனிமே ராத்திரில ரொம்ப நேரம் முடிச்சிருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். அதிகாலையில் எந்திரிக்கிறதுக்கு பழக்கப்படுத்திடுறோம், தொழுகையை பழக்கப்படுத்திடுறோம், சஜிதா செய்யக்கூடிய நேரத்தை அதிகரிக்கிறோம், இறைவனுடனான தொடர்புகளை அதிகரிக்க சொல்றோம், பிரார்த்திக்க சொல்றோம். எப்படி ஜெயிக்கிறது? என்ன செய்யணும்? கல்வியிலிருந்து துவங்குங்க. எல்லா மாற்றமும் கல்வியின் மூலமாகத்தான் ஏற்படுத்த முடியும். சரியா? ஒரு வீட்டுல மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா ஒன்லி த்ரூ எஜுகேஷன், நாலேஜ் தான் மாற்றி அமைக்க. அறிவில்லாத பொருளாதாரம் ஆபத்தானது, நிலையானது அல்ல. அறிவோடு கூடிய பொருளாதாரம், நாலேஜ் எக்கானமி. அதனால பிள்ளைங்க படிக்கணும். எது வரைக்கும் படிக்கணும்? பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி தரது? இந்த பிள்ளைங்க உட்கார்ந்து கூடிய பசங்க இருக்கிறாங்க பாருங்க, அப்படியே அண்ணாந்து பார்க்க சொல்லுங்க வானத்தை. வீட்டுல போட்டு வச்சு அண்ணாந்து பார்த்து, இங்க இருந்து 400வது கிலோமீட்டர்ல ஒரு வீடு தொங்கிக்கிட்டு இருக்குது. நான் கதை சொல்லல, உண்மையை சொல்றேன். இங்க இருந்து 403வது கிலோமீட்டர்ல ஒரு வீடு சுத்தி வந்துகிட்டே இருக்குது. அதுல ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அமெரிக்கால இருந்தும் ரஷ்யால இருந்தும் அரபு நாடுகள்ல இருந்தும் போனவங்க இருக்கிறாங்க. இந்த ஆண் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. நீ அந்த வீட்டுக்கு போவானமான்னு கேளுங்க. நீ அந்த வீட்டுக்கு போ. அவனுக்கு ஒரு மாதிரியா சிம்புன்னு இருக்கும். இப்ப நைட் சொன்னீங்கன்னு நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டேன். ஏன்னா ஆண் பிள்ளை ஒரு மாதிரியா ரிசீவ் பண்ணும், பெண் பிள்ளை ஒரு மாதிரியா ரிசீவ் பண்ணும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஆண் பிள்ளைக்கு என்ன தேவை? அவனுக்கு உசுப்பேத்தணும். உசுப்பேத்தினீங்கன்னா போதும். ஆமா, வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைட்ட வந்து உன்ன மாதிரி உழைப்பாளி உலகத்திலே கிடையாது, உன்ன மாதிரி அன்பானவன் உலகத்திலே கிடையாது. நான் உடனே இவங்க உண்மையை சொல்றாளா பொய்யை சொல்றாளான்னு தெரியலையே. அவனுக்கு அந்த வார்த்தை இருக்குது பாருங்க, ஆணுடைய ஜீன் அப்படியே கவ்வி பிடிக்கும். ஒரு தொழில் செஞ்சேன், அது கொஞ்சம் டல்லா ஆயிடுச்சு, நீ கொடுத்த நகையெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, அப்படியா விடுறா, பார்த்துக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல ஆளே கிடையாது. சரண்டர், டோட்டல் சரண்டர். அதையா சொல்றோம்? நீ உருப்பட மொச பிடிக்கிற நான் மூஞ்ச பார்த்தா தெரியாது, அப்படியே போயிடும். ஆணுக்கு தேவை என்ன அப்படின்னா உசுப்பேத்துறது, தன்னம்பிக்கை கொடுத்தல். இந்த உலகத்திலேயே அதிகமான நம்பிக்கைக்குரியவர் மனைவி. ஒரு ஆணுக்கு தாய் நம்பிக்கை தான், ஆனா ரகசியங்களை பகிர முடியாது. மனைவியிடம் தான் ரகசியங்கள், ஆதரவுகள், சாய்வதற்கான தோல்.
உலகத்திலேயே நம்பிக்கையான ஒரு மனைவி. அந்த மனைவியினுடைய வார்த்தை வரும்போது மகத்தான சாதனையாளராக மாறான். நீங்க சாதிச்சிருக்கக்கூடிய யார வேணாலும் பாருங்க, அவர்களுக்கு பின்னால் தூணாக துணையாக நம்பிக்கையான ஒரு மனைவி இருந்திருப்பாள், ஒரு பெண் இருந்திருப்பாள். அவனால மட்டும்தான் சாதிக்க முடியும். வீட்டுல சிக்கல் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணும் வெளியில சாதிக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்ப ஆண் பிள்ளைக்கு தேவையான உசுப்பேற்ற இந்த பையனை பிடிச்சி நீ போக வேணாமான்னு கேளுங்க. நான் போறதுக்கு என்னமா செய்யணும்னு கேட்பான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூணையும் படி இங்க இருந்து நேரா நீ இஸ்ரோக்கு போகலாம், இஸ்ரோல இருந்து நாசாக்கு போகலாம், நாசால இருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுக்கு பேர், அந்த வீட்டுக்கு பேர், அந்த வீட்டுக்கு போயிடலாம். 5 வருஷத்துல இந்த பிளஸ் 2 படிக்கக்கூடிய பசங்களை 5 வருஷத்துல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படி, எம்எஸ்சி பிசிக்ஸ் படி, ஸ்பேஸ் சயின்ஸ் படி, அஸ்ட்ரோ பிசிக்ஸ் படி, முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதெல்லாம் தூசியா எழுதிடலாம். அருமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. சித்தார் கோட்டையில இருந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் உருவாகி வர வேண்டாமா? வன்மையா யாருக்கெல்லாம் வரணும்? தான் புள்ள வந்துட்டு வானியல் விஞ்ஞானியா உருவாகி வரணும். பசங்க நான் சொன்னது காதுல விழுந்துச்சா? காதுல விழுந்துச்சா? எல்லாம் சரிதான். ஆனா நீங்க மேத்ஸ் படிக்க சொல்றீங்களா, பிசிக்ஸ் படிக்க சொல்றீங்களா, அதுல சிக்கலா இருக்குது. சாதாரண மேட்ரு. ராக்கெட்ல போகலாம். அபுதாபியில இருந்து ஒருத்தர் போனார் பாருங்க, சுல்தான் அல் நையாதின்னு ஒருத்தர் 3 மாசம் அங்க தங்கி இருந்தார். தங்கி இருந்து பிறநாள் நேரத்துல அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் மக்கா மதீனாக்கு வந்துச்சு. அப்படியே சுத்திக்கிட்டு ரெண்டையும் ஒரே ஃப்ரேம்ல போட்டோ எடுத்திருக்காரு பாருங்க, நெட்ல இருக்கும் பாருங்க. அது பக்கத்து பக்கத்து வீடு மாதிரி இருக்குது, மக்கா மதீனாவும். அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணார் தெரியுமா? சுல்தான் அல் நையாதி அல்லாஹ் திருமறையில எதை ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கானோ அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணார். விண்ணுலகத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களுடைய உள்ளங்கள் ஏன் சுருங்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணார். 3 மாசம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணார். இந்தியாவுக்கு யார் தேவை? ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் தேவை. இஸ்ரோக்கு ஏன் இந்த ஸ்கூல்ல இருந்து உருவாக்க உங்க பிள்ளை என்ன சொல்லி விடுங்க, நாளையில இருந்து நான் சொன்னதை விளைச்சு விடுங்க. அவனுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சிரமமா இருக்குதா? முழு பாடமும் யூடியூப்ல இருக்குது. நல்ல ஆசிரியர்கள் இங்க இருக்கிறாங்க. பிசிக்ஸ் சிரமமே கிடையாது. தாயும் தந்தையும் சொல்றதுலதான் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லலாம். பொம்பளை புள்ள படிக்குது, பயோமெடிக்கல் சயின்ஸ் படி. நீட்டுக்காகவே 2 வருஷம் 3 வருஷமா வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாத. 5 வருஷம் கோர்ஸ் இருக்குது பயோமெடிக்கல் சயின்ஸ். மருத்துவ ஆராய்ச்சியாளரா மாறு. நோய்க்கு மருந்து கண்டுபிடி, கேன்சருக்கு மருந்து கண்டுபிடி, கிட்னி ஃபெயிலியருக்கு மருந்து கண்டுபிடி. அதுதான் ஒரு முஸ்லீம் மூமினுக்கான கடமை. மருந்து கொடுப்பதல்ல, மருந்து கண்டறிவது, கண்டறிவது, கண்டறிவது. அதை கண்டுபிடி. கால்நடைகளுக்கு இறைவன் சொல்லி தந்திருக்கான். ஒரு பூனைக்கு வயிற்றுக்கு கோளாறுனா கரெக்டா போயிட்டு குப்பமணியை சாப்பிடுது. யார் சொல்லி தந்தா? ஒரு பூனைக்கு அஜீரணம் ஏற்பட்டா குப்பமேனியை சாப்பிட்டு 2 முன்னங்காலை நீட்டிட்டு படுத்திருக்குது. பூனை வணங்கிட்டு அதுக்கு பேரு. யார் சொல்லி தந்தது? ஒரு நாய்க்கு உடம்பு சரியில்லை, வயிற்றுக்கு கோளாறு அப்படின்னு அருகப்புள்ள போய் சாப்பிடுது. யார் சொல்லி தந்தாத? கால்நடைகளுக்கு இறைவன் ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறான். மனிதர்களுக்கு நீ தேடி தெரிந்து கொள். ஏன் கீழே கேன்சர் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தயாரிக்க மாட்டீங்களா? இங்க வந்தா உதவி செய்யறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்களே. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அள்ளி கொட்டுது. சவுதியில இருக்கக்கூடிய அத்தனை யூனிவர்சிட்டிஸும் பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய். படிப்பதற்கு பணம், வேலைக்கு அல்ல, ஆராய்ச்சி செய்வதற்கு பணம். அதனால இதுதான் வாழ்வதற்கான சுவடு ஏற்படுது. அன்பு சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் சொன்னதை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். லெகசி, லெகசி, லெகசி. வாழ்வதற்கான சூழல் இந்த மண்ணிலேயே அடையாளங்கள் இருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அதற்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். கன்சிஸ்டன்சி, எந்த வேலையை செஞ்சாலும் சரி தொடர்ச்சியாக செய்யும். அறவயிறு சாப்பிடு, வாழ்வு முழுவதும் அறவயிறு சாப்பிடு. ஒரு நாளைக்கு வச்சு கட்டிட்டு மறுநாளைக்கு பட்டியா கிடக்காது. வாழ்வு முழுவதும் அறவயிறு சாப்பிடு. காலையில் எந்திரிப்பதை வழக்கமாக்குங்கள். இரவாக தூங்கு. நைட்ல உட்கார்ந்து படிக்காத, அதிகாலையில் எந்திரிச்சு படி. சிரமமா இருக்குதா? பிரிச்சு 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 டெய்லி கொஞ்சம் படி. சாத்தியப்பட்டோம். அதோடு சேர்த்து அவருடைய உணவு முறையை சரி செய்யுங்கள், வாழ்க்கை முறையை சரி செய்யுங்கள். மகத்தான தலைவர்கள், அறிஞர்கள் இந்த மண்ணிலிருந்து உருவாகி வருவாங்க. இந்த நாட்டுக்கு தேவை பட்டதாரிகள் அல்ல. படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது கம்பெனியில போய் வேலை செய்யணும், ஐடி கம்பெனியில போய் வேலை செய்யணும், அதல்ல இலக்கு. ஆமா, அது பிழைப்பது. அது கல்வி அல்ல, அது பிழைப்பு. சர்வைவல், சர்வைவல் அல்ல, ரிவைவலிசம், ரிவைவலிசம். புனரமைப்பு, புரட்சி.
ஆராய்ச்சியாளர்கள் தான் தேவை. தமிழ்நாட்டுக்கு தேவை ஆராய்ச்சியாளர்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஆராய்ச்சி அப்துல் கலாமை போன்ற ஆராய்ச்சியாளர்கள் தான் தேவை. அந்த ஆராய்ச்சியாளர்களை இந்த பள்ளியிலிருந்து, உங்கள் வீடுகளிலிருந்து பெருமக்களுடைய ஆதரவோடு உருவாக்கி எடுக்க வேண்டும் என்ற அந்த வீம்போடு வேட்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று சொல்வோம். அந்த வேலைகளை சரியாக செய்வோம். இறைவன் உதவிகள் வரும், மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். சிறப்பு பேச்சாளர் கல்வியாளர் CMN சலீம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.